அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இது கலியுகங்க. இந்த காலத்தில் பணம், பொருள், நகை, சொத்துக்காக ஒருத்தருக்கொருத்தர் அடிதடி போட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, ஏன் கொலையே செய்து கொண்டு மனித உணர்வுகளை இழந்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இதுதாங்க உண்மை. இப்படி ஒரு காலகட்டத்தில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு பணம், நகை, சொத்து, தங்கம் என எல்லாமே தானாக வந்து சேரும் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, எதிர்பாராத வழியில் இந்த மூன்றும் உங்களை வந்து சேரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் வந்து சேரப்போகுதுங்க. இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவுனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் வீடான மிதுன ராசியில் அமர்ந்திருக்காருங்க. 4ஆம் வீடுங்கிறது சுபஸ்தானம், சொத்துக்களை குறிக்கும் ஸ்தானம்ங்க. அப்போ சொத்துக்களை வாங்கிறது, விற்கிறது இதை குறிக்கும் இடம். அதில் உங்கள் ராசி அதிபதி அமர்ந்திருக்காரு. அவர் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியாகி கடகராசிக்கு போயிடுவாருங்க. அங்கே உச்சம் அடைகிறார். 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறாருங்க. 4ஆம் வீடுங்கிறது மனை வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, கட்டுறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கும். சொத்துக்களில் பிரச்சனை கூட எழுப்பி இருப்பார் குரு பகவான். அதுக்காக உங்களை வேலை வாங்கி இருப்பார், முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்தி இருப்பார். ஆனால் அதுக்குரிய வெற்றி அதை இந்த அதிசார பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறாருங்க. அப்போ அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். நிலம் அல்லது வீடு வாங்கும் யோக காலம்னு கூட சொல்லலாம்ங்க. இல்லைங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் எந்த ட்ரைம் பண்ணலை, அந்த விஷயம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருந்தால் கூட ஒரு கார், 2 வீலர் இதெல்லாம் வாங்குவது அல்லது மாற்றவாது செய்வீங்கங்க. அடுத்ததாக தங்கத்துக்கு காரகம் வைக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் 5ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறதால அதிர்ஷ்ட தங்கம் கிடைக்குங்க. அது என்னங்க அதிர்ஷ்ட தங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதையல் கிடைக்கிறது, பரம்பரை நகை கிடைக்கிறது, அன்பளிப்பாக பரிசாக யார் மூலமாவது தங்க நகைகள் கிடைக்கிறது, சீர்வரிசையாக கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்குங்க. பயணத்தின் போதோ அல்லது வேறு எங்காவது செல்லும்போது திடீரென தங்கம் கீழே கடந்து கிடைக்கிறது போகிற விஷயம் கூட நடக்குங்க. ஆன்மீக வழியில் கிடைக்கும், பிள்ளைகள் வழியில் கிடைக்கும், காதல் துணையால் தங்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்படி ஏதேனும் ஒரு விஷயத்தால் தங்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் 2ஆம் வீடான மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் வீடான துலா ராசியில் இப்போ இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் சேவிங்ஸ் 2 மடங்காக உயருங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேற வக்ரகதியில் இருக்கார். மேலும் 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்ப்பாருங்க. அப்படி பார்க்குறதால நீங்கள் செய்த ஒரு காரியம், அது போன மாதத்தில் இருக்கலாம் அல்லது போன வருஷத்தில் கடந்த காலத்தில் செய்த விஷயம் இப்போ பணவரவினை கொடுக்க போகுதுங்க. அது வேலை, தொழில் இந்த மாதிரியான விஷயத்தில் கூட இருக்கலாம், அல்லது மற்றவங்க கிட்ட கொடுத்திருந்த பணமாக கூட இருக்கலாம், மற்றவங்க கிட்ட உதவியாக கேட்ட பணமாக கூட இருக்கலாம், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணாதாக கூட இருக்கலாம். இப்படி ஏற்கனவே நீங்கள் பண ரீதியாக எடுத்த முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட பணவரவு இப்போ வந்து சேரப்போகுதுங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பணம், தங்கம், வீடு, சொத்து இதெல்லாம் கிடைப்பதில் சிக்கல் இல்லைங்க. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணவரவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்திருந்தால் மட்டும்தான் அது உங்கள் கைக்கு கிடைக்கும். அதில் மாற்றம் என்பது கிடையாதுங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் முன்னேற்றத்திற்குரிய வழிகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கிடணும்.
உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதால கோயிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் இந்த நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. கோமாதா என சொல்லப்படக்கூடிய பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி உணவாக கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை தருங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.